அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா ஃபகுல் லஹுமா கௌலன் கரீமா. எப்படி அந்த ரெண்டு பேருக்கும் வயது முதிர்ச்சி அவர்கள் அடைந்து விட்டால் அல்லது இருவரில் ஒருவர் அடைந்து விட்டால் அந்த ரெண்டு பேருக்கும் சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்க வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் வீட்டை விட்டும் விரட்ட வேண்டாம். ஃபகுல் லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான மெல்லினமான அவர்களுடைய உள்ளம் குளிரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உபயோகியுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உஃப் என்ற வார்த்தைக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? உஃப் என்றா சீ. இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்களையும் பாஷைகளையும் சீ என்ற வார்த்தைக்கு பாருங்க, தமிழ்ல என்ன ஒரே ஒரு எழுத்து தான், அரபியிலும் பாருங்க ஒரே ஒரு எழுத்து தான். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? சீ என்ற வார்த்தைக்கு அதைவிடவும் எழுத்துகள் குறைந்த ஒரு வார்த்தை இருக்கும் என்றிருந்தா, மக்கள் யூஸ் பண்ணுவாங்க என்றிருந்தா, அப்படியாப்பட்ட வார்த்தைகளை உபயோகித்து தானாம் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கூட, அந்த எழுத்த கூட உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பாதிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? பெற்றோர் வீட்டில வேலைக்காரர்கள், பெற்றோர் வீட்டில சகோதரர்களே, எங்கட வீட்டில அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தபரானில வரக்கூடிய ரிவாயத், மல்ஊனுன் மன் அக்கவாலிதைஹி, யார் எவனுடைய தாய் தந்தையர்கள் இந்த ரெண்டு பேரையும் துன்புறுத்துறாங்களோ, சொல்லால செயலால அங்கீகாரத்தால யார் யாரெல்லாம் துன்புறுத்துவார்களோ இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் இவர்களுக்கு உண்டாகட்டும். இவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் நலவ காண மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள், தூரமாக்கப்பட்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, சாபத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய மிக பயங்கரமான ஒன்றுதான் அல் உகூக் என்று சொல்லப்படக்கூடிய, உகூக்குல் வாலிதைன் என்று சொல்லப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்தல் என்ற, துன்புறுத்துதல் என்ற பாவம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க தெரியாமலே சில நேரத்துக்கு பெற்றோரை துன்புறுத்துறோம். மார்க்க அறிஞர்கள் விளக்கப்படுத்துவாங்க, அல் உகூக்கு சாமிதான் சொல்லுவாங்க, மறைமுகமான நோய். அப்படின்னா எங்கட வீட்டில் எங்கட வாப்பா உமா கொஞ்சம் வயசாளி ஆகிட்டாங்க, நல்ல விலங்கு வயசாளியாக மாறிட்டாங்க, 65 வயசு அல்லது 70 வயசு, நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க, நடமாடுறதுக்கு எல்லாம் ஏழும். தன்னுடைய மனைவியுடைய வேலைய, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிக்கொண்டு போறது, கூட்டிக்கொண்டு வாரது, இதெல்லாம் மகன் ஆள் வச்சு செய்ய வேண்டிய வேலை. இப்ப உமா வாப்பா செய்யறாங்க, அல்லது மகன் அல்லது மருமகள் சொல்றா, நீங்க இந்த வேலையை செய்யுங்க, சும்மா தானே வீட்டுல இருக்கிறீங்க, சும்மா தின்னுட்டு குடிச்சிட்டு சும்மா வீட்டுல இருக்கிறீங்க, இந்த வேலையை நீங்க செய்யுங்க. அல்லது கடைக்கு இந்த சாமான் போயிட்டு வாங்கிட்டு வாங்க, அல்லது பஜாருக்கு ஓன் பெட்டாக்கு நீங்க போயிட்டு இந்த வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்கு இந்த வயசுல? கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள் எழுதுவாங்க, இதுக்கு அல்ல உகூக்கு சாமிதா, மறைமுகமாக பெற்றோர்களை நாங்க நோவினப்படுத்துறோம், இதுவும் பெற்றோர்களை நோவினப்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான பெரிய பாவத்தில் கட்டுப்படும். இரண்டாவது, ஒரு வாப்பா பெற்றோர், வாப்பா இருக்கிறாரு,
தனக்கு கீழால நான் கடையோடு செய்கிறேன். ஏண்ட கடையில வாப்ப சம்பளத்துக்கு வேலை செய்யறாரு. ஏண்ட வேலை எல்லாத்தையும் வாப்ப தான் செய்யறாரு. நான் பேங்குக்கு போகணும், வாப்ப போயிட்டு வராரு. கடும் வெயில்ல 1 மணிக்கு மகன் வெளியாகிறாரு இல்ல, வாப்ப போயிட்டு எல்லா சாப்பாடு எடுத்துட்டு வராரு. வாப்ப போயிட்டு டீ எடுத்துட்டு வராரு. வாப்பா கஷ்டப்பட்டு மகன் எல்லா வேலையும் செய்யறாரு. மகன் ஏசில உட்கார்ந்து இருக்கிறார்டா, மார்க்கறிஞர்கள் சொல்லுவாங்க மினல் உக்கூக்கு சாயிதா, மறைமுகமாக எங்கட பெற்றோரை நாங்க நோவினப்படுத்துறோம். இது பயங்கரமான மிகப்பெரிய பாவங்கள்ல கட்டுப்பட்டது. இன்னைக்கு நாங்க செய்யறோமா இல்லையா? சமூகத்தில் நடக்குதா இல்லையா? நான் சென்ன இந்த தோற்றங்களை விடவும் இன்னும் நிறைய நடக்கும். அது எல்லாத்தையுமே சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் சகோதரர்களே மிக பயங்கரமான பெரிய பாவம். என்ற வார்த்தையே அல்லாஹ் உபயோகிக்க வானம்ட்டா இதெல்லாம் சகோதரர்களே பில்லோல கூடாது, ஹராம். மிக பயங்கரமான பெரிய பாவத்தில் சேர்ந்துடும். கண்ணியமானவர்களே, அன்பான நண்பர்களே, எங்கட பெற்றோருடைய துஆ இருக்குதானே சொல்லுவாங்க. எங்கட பெற்றோர்களுடைய துஆவும் ஒரு துஆ தான். எங்கட பெற்றோர்களுடைய பதுஆ இருக்குதானே சாஃபம், அது சாஃபமும் சாஃபம் தான். துஆ கிடைச்சவன் உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியசாலி. பெற்றோர்களுடைய பதுஆவுக்கு ஆளாகினவன் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகினவன். அது யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும் சரி. கண்ணியமானவர்களே, சமூகத்தில் நாங்க ஹிஸ்டரியில வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் நல்ல இஸ்லாமிய வரலாறையும் பிரட்டி பாருங்க. பெரிய பெரிய இமாம்களை கேள்விப்பட்டிருப்போம், பெரிய பெரிய அறிவாளிகளை கேள்விப்பட்டிருப்போம், பெரிய பெரிய டாக்டர்ஸ்மாரை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இவர்களுக்கு பேக்ரவுண்ட், இவர்களுக்கு பின்னால இவர்கள் சமூகத்தில் இந்த அந்தஸ்து அடைகிறதுக்கு, சமூகத்தில் இந்த அந்தஸ்து அவர்கள் எட்டி பிடிக்கிறதுக்கு அவர்களுடைய திறமை முயற்சி ஒன்றாக இருக்கும். 2வது சகோதரர்களை நல்லா பிரட்டி பாருங்க. ஒன்று உம்ம வாப்பட பெற்றோருடைய துஆவாகத்தான் இருக்கும். அல்லது ஒருத்தன் மிக மோசமாக இருக்கிறான்டா, சமூகத்துல ஆக கெட்டு வைத்து இருக்கிறான்டா, நல்லா எழுதிக்கோங்க. அதுக்கு பின்னாலே பாருங்க, பெற்றோருடைய பதுஆவாக சாஃபமாகத்தான் இருக்கும். இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அப்ப நாங்க யோசிக்கணும், எங்கட பெற்றோரை நாங்க